ஸோ எவ்ரி ஒன் இப்போ எல்லாருக்கும் ஒரு மேஜரா மேஜரா ஒரு பிகினருக்கு ஒரு இன்டர்மீடியட் ஒரு டவுட் வருதுன்னா என்னன்னா எந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணோம், எந்த which workout should I follow அப்படின்றதுன்னா இப்போ மேஜரா எல்லாரும் ஃபாலோ பண்றது மேஜரா எல்லாரும் ஒரு 3 ஒர்க் அவுட் ஸ்பிளிட் தான் ஃபாலோ பண்றது. ஒன்னு ப்ரோ ஸ்பிளிட், செகண்ட் புஷ் புல் லெக்ஸ், தேர்ட் ஃபுல் பாடி. இப்போ இந்த மூணுல இருந்து எந்த ஸ்பிளிட் பெஸ்ட், எந்த ஸ்பிளிட் எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டா நீங்க இப்போ ஸ்பிளிட் ஸ்பிளிட் எந்த ஃபர்ஸ்ட் இது கொஸ்டின் தப்பு. ஏன்னா நீங்க பிகினர் இருந்தா கூட சரி, இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ் எந்த ஸ்பிளிட் வேணா ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் ஃபாலோ எனி ஸ்பிளிட் யூ வாண்ட். தெர் இஸ் நோ ரூல் அப்படின்னு நீங்க இந்த ஸ்பிளிட் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்பிளிட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. எந்த ஸ்பிளிட் வேணா ஃபாலோ பண்ணலாம் அக்கார்டிங் டு யுவர் கம்ஃபர்டபிலிட்டி. இப்போ எனக்கு பர்சனலா கேட்டா நானும் பண்றது இப்போ ஒரு 2 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா புஷ் புல் லெக்ஸ். ஏன் புஷ் புல் லெக்ஸ்னா அஃப்கோர்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு அது சூட்டபுளா இருக்கு ஃபார் மை ரூட்டீன். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூட்டீன் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அது ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அந்த அந்த ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு ஏன் புஷ் புல் லெக்ஸ்னா இன் புஷ் புல் லெக்ஸ் யூ ஆர் ட்ரைனிங் 2 times a single muscle. ஓகேவா, அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு தான் நான் புஷ் புல் லெக்ஸ் ஃபாலோ பண்றது. ப்ரோ ஸ்பிளிட் இல்லை சிங்கிள் மசில் சிங்கிள் டைம் தான் இது பண்ணணும் அப்படின்னு இல்லை. எவ்வளோ பேர் ப்ரோ ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்றாங்க. அட்வான்ஸ் பீப்புள் எவ்வளோ பேர் பண்றாங்க ப்ரோ ஸ்பிளிட். இப்போ உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஸ்பிளிட் கேட்டா நான் எந்த ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணோம் என் ஷெடியூலுக்குன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஷெடியூலும் தெரியும். ஆனா நான் ஒரு கேட்டகிரியா டிவைட் பண்றேன். நான் சொல்றேன் யார் யாரு எப்படி எப்படி ஃபாலோ பண்ணோம், எந்த ஸ்பிளிட்க்கு யார் யார் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணோம்னா. இப்போ நீங்க ஒரு பிஸி ஷெடியூலா இருக்கீங்க, யூஆர் ஒர்க்கிங் அவுட் ஒன்லி 3 times a week அப்படின்னா நீங்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்போ 3 times ட்ரெயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, வீக்லி ஐ எம் ட்ரைனிங் 3 timesனா நீங்க ஃபுல் பாடி பண்ணா நீங்க 3 times பண்றது நீங்க அது எல்லா மசிலும் ஒரு 3 times ட்ரெயின் பண்ணலாம். இப்போ நீங்க 3 times ட்ரெயின் பண்றீங்க, நீங்க இப்போ ப்ரோ ஸ்பிளிட் ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க ஒரு மசில் ஒரு என்ன சொல்றது ஒரு டைம் தான். இப்போ 3 timesனா நீங்க பேக், செஸ்ட், ஷோல்டர் இது 3 போயிடும். அதுக்கப்புறமா லெக்ஸ், ஆர்ம்ஸ் லெக்ஸ்க்கு பண்ணவே முடியாது. அதுதான் இப்படி. இப்போ ஃபுல் பிஸி ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் பாடி இஸ் பெஸ்ட் எனக்கு கேட்டா. இப்போ புஷ் புல் லெக்ஸ் யார் ஃபாலோ பண்ணோம்னா இப்போ யார் ட்ரைனிங் ஃபார் 5 times ஆர் 6 timesனா புஷ் புல் லெக்ஸ் இஸ் பெஸ்ட். நீங்க எப்பாவது ஒரு ஒர்க் அவுட் மிஸ் பண்ணா கூட நீங்க அது இது புஷ் புல் ஏதாவது இப்போ ஒரு நாள் ஒர்க் அவுட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் டைம் திரும்ப அது வாய்ப்பு கிடைக்கும். புஷ் புல் லெக்ஸ் இஸ் பெஸ்ட் எனக்கு கேட்டால். ப்ரோ ஸ்பிளிட் யார் ஃபாலோ பண்ணோன்னா இப்போது யாரும் எல்லாரும் ஒரு யார் யார் மண்டேலேருந்து நான் டியூஸ்டே வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நான் சண்டே வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ப்ரோ ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணணும். எந்த ஸ்பிளிட்டும் தப்புன்னு இல்லை, எல்லா ஸ்பிளிட்டும் ஒன்று தான். நீங்கள் எந்த ஸ்பிளிட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, டவுட் கிளியர்? ஓகே, டன்.